இல்லைம்மா, இப்போ பத்திரிகையில் இப்போ தானே அதை பற்றி சொல்கிறாங்க. அப்படி ஏதாவது அழைப்போ கடிதமோ வந்தால் அப்போ நாங்கள் கட்சியை கூடி ஓப்பனாக சொல்கிறது இதுவா முறை? ஓப்பனாக சொல்கிற முறையா இது? ஒரு ப்ரோக்ராமுக்கு கூப்பிடுறதுன்னு சொன்னால் ஒரு கடிதத்தை அனுப்பணும், அது நீ கலந்துக்கிறீங்களான்னு கேட்கணும், கலந்து கொள்ளுங்கன்னு கேட்கணும். அதனால் அது பார்ப்போம், இன்னி நாள் இருக்குது, என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். ஐயோ, நல்ல பிரஸ் மீட்டை கெடுத்து போட்டீங்களே. இந்த இருக்கிற கவர்னர் மாதிரி ஒரு மோசமான நபர் இதுவரைக்கும் எந்த மாகாணத்துக்கு கவர்னரா போனதில்லை. அவர் கண்டதை உளர்றாரு, தினம் உளர்றாரு. அவரெல்லாம் இதனாலதான் இந்த கவர்னர் பதவியே அகற்றணும் அப்படின்னு நாங்க சொன்னோம். கவர்னர் பதவியே நாட்டுக்கு தேவையில்லைன்னு அண்ணா சொன்னார். அழுத்து களைத்து போன அரசியல்வாதிகளை, தேர்தலிலே வெற்றி பெற முடியாதவர்களை இங்கே டெல்லியிலே இருப்பவர்கள் இப்படி கவர்னராக கொண்டு வந்து போடுகிறார்கள்னு கிருபலானியே சொன்னார். இந்த நம்ம கவர்னர், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்னர் மாதிரி ஒரு தற்குறி யாரும் கிடையாது. கவர்னர்னா தற்குறி. ரவி, RN ரவி, அவருக்கு ஏதாவது இந்த ஆட்சியை பற்றி யாராவது இந்த மாதிரி கவர்னர் நடந்திருக்காங்களா? இந்த கவர்னர் தான் அப்படி நடந்துக்கிறார். அவரை போற கவர்னரை எழுத்தே நாங்க ராஜ்பவனை முற்றுகை போட்டோம். தேவை வந்தா ராஜ்பவனை திரும்ப போய் முற்றுகை போடுவோம். ஒரு உணவு விடுதியினுடைய உரிமையாளரை வரவழைச்சு அவரை மன்னிப்பு கேட்க வச்சு ரொம்ப தவறாக ஆளுநர் நடந்து கொண்டார். அதற்கு கண்டனம் தெரிவிக்கிறேன். இது மாதிரி போக்கு இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்தது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதை ஆதரித்து நிர்மலா சீதாராமன் பேட்டியில் சொல்லியிருக்காங்க. என்னங்க எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும். உங்க மத்திய சர்க்கார் ஓர வஞ்சகமாக நடந்துக்கிறது, தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது. அதனால் இப்பொழுது கிடைத்த வாக்குகள் கூட 2026 நடைபெறப் போகிற சட்டமன்ற தேர்தலில் அந்த பிஜேபி கூட்டத்துக்கு கிடைக்காது. அதன் மூலம் தமிழக மக்களுடைய மனோநிலையை பதிவு செய்யலாம். அவங்க கட்சிக்கு ஏற்ற மாதிரி செயல்பட்டு இருக்காங்க. ஏற்கனவே 150 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டு எஃப்ஐஆர் பெண்டிங்கில் இருக்கு. அதனால அன்றைக்கு அந்த ஜட்ஜி அப்படி ஒரு நல்ல முடிவெடுத்தாரு. அதுக்கு பிறகு சில இடங்கள் இந்த கேஸ் வந்தது, அவங்க அப்படி மூட சொல்லலை. அதுக்கு ஆதரவா டாஸ்மாக் ஆதரவா தீர்ப்புகள் கொடுத்தாங்க. அதனால அந்த ஒரு வெற்றியே எங்களுக்கு ஒரு சாட்சியமா இருக்கும். முதலமைச்சரை படிப்படியாக குறைக்க வேண்டும் என்றுதான் சொல்லியிருக்கிறார். அந்த எண்ணத்தில் தான் இருக்கிறார். நிச்சயமாக அப்படி செய்வார். படிப்படியாகும் போதே கொஞ்சம் தயக்கம் தானே. அது படிப்படியாக குறைச்சிட்டு வாங்க. அது அவர் சொல்லியிருக்கிறார். நாங்கள் டாஸ்மாக் வச்சிருப்போம், மதுவை வச்சிருப்போம்னு சொல்லலை. அதை டிஃபெண்ட் பண்ணலையே. அது நியாயமான கோரிக்கை தான், அது செய்வாங்கன்னு தான் மற்ற மந்திரிகள் சொல்லியிருக்கிறாங்க.